சிபிஐ விசாரணையில் கரூர் சம்பவத்தின் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த டாக்டர் சரவணன், கரூர் துயர சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என கூறினார். இந்தியாவில் நீதிமன்றங்களால் அதிக குட்டு வாங்கிய அரசாக திமுக அரசு உள்ளது என்றும் விமர்சனம் செய்த அவர், கரூர் துயர சம்பவத்தின் பல உண்மைகள் சிபிஐ விசாரணையில் வெளிச்சத்திற்கு வரும் என்றார். மேலும் 2026 தேர்தலில் திமுகவை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் குறிப்பிட்டார். அவங்க முன்வைத்த அந்த சிபிஐ விசாரணைக்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். அப்போ சிபிஐ விசாரிக்கும், அந்த விசாரணையை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அதை கண்காணிக்கும். அது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதில் இருப்பாங்க. அவங்க கண்காணிப்பாங்க. மாதம் கோர்ட்டுக்கு இதை அப்டேட் பண்ணணும், என்ன நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, என்ன விசாரணை அப்படின்றத அப்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய சிறப்பு. இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும், இந்தியாவிலேயே நீதிமன்றங்கள்னால அதிகம் குட்டு வாங்கப்பட்ட ஒரு அரசுனா அது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் இது அப்பாவி மக்கள் உயிரிழப்பில் இருக்கக்கூடிய விஷயம் வெளிச்சத்துக்கு வருகிறது. சிபிஐ விசாரணை என்பது மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை இப்போ கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக உண்மை வெளிவரும். இப்போ வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதெல்லாம் மனதில் வைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க.